இன்னைக்கான எபிசோடுல ஒரு 2 ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதே நம்ம கனியாக்கா தான். அப்ப ஏன்டா திவாகர் வெளியில போனார்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள கொஞ்ச நாளா ஒரு பாலிடிக்ஸை கிளப்பினாரு. அந்த பாலிடிக்ஸ் வீட்டுக்கும் நல்லதில்ல, நாட்டுக்கும் நல்லதில்ல. இதை கரெக்டா நோட்டீஸ் பண்ண நம்ம பிக் பாஸ் டீம் இது பெரிய கான்ட்ரவர்சியா வெளியில மாறதுக்கு முன்னாலே நம்ம இதை களை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் திவாகரை இன்னைக்கு வெளியில தூக்குனாங்க. பட் ஆனா இங்க நடந்த இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? சாண்ட்ரா. சாண்ட்ரா என்னடா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். பட் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் டார்கெட்டா வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே வேல்யூவான ஒண்ணு. நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். மறக்காம எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு த கான்டென்ட். ஆக்சுவலா வீட்டுக்குள்ள கொஞ்ச நாளா சகுனி வேலை பார்த்ததே நம்ம சாண்ட்ராக்கா தான். அது பார்வதி மேட்டரா இருந்தாலும் சரி, சபரி மேட்டரா இருந்தாலும் சரி, இவங்க பண்ண மேட்டர் எல்லாம் அன்சீன்ல லீக் ஆகி ஒரு குறும்படமாவே ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த குறும்படத்துல இருந்து அவங்களை காப்பாற்ற போறது யார் தெரியுமா? நம்ம விஜேஎஸ் தான். ஏன்னா குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் இங்க பெரிய ஷீல்டா கூட நிப்பாரு. அப்படி ஒரு ஷீல்டா இருக்காரா இல்ல ஷீல்டா உடைக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். எங்கேயோ இருக்க நீங்களும், எங்கேயோ இருக்க நானும். அடுத்த வீடியோ மூலமா சந்திப்போம்.